Hi friends, welcome to my channel Learn with Vyas. இன்னைக்கு chapter 3 algebraவோட first exercise பார்க்க போறோம். So first exerciseல போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு algebra பத்தி ஒரு சின்ன basics எடுத்துறேன். அல்ஜிப்ரானா ஒன்றும் இல்லை, ஒரு அன்னோன்ஸ் நிறைய அன்னோன்ஸ் நமக்கு நிறைய இன்ஸ்டன்ஸ்ல லைஃப்ல ஃபேஸ் பண்ணுவோம். அந்த அன்னோன்ஸ் பத்தி நம்ம ஈக்குவேஷன்ஸ் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் அதை கன்வெர்ட் பண்ணி அந்த அன்னோன்ஸை கண்டுபிடிக்கிறது தான் அல்ஜிப்ரா. ஓகேங்களா, வெரி சிம்பிள் தான். நமக்கு என்னென்ன தெரியலையோ அதுக்கெல்லாம் ஒரு ஆல்பபெட் வந்து நம்ம அசியூம் பண்ணிடுறோம். எக்ஸ் ஒய் ஜெட் இல்லை ஏபிசி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது அப்புறம். ஆனால் நார்மல் ஜென்ரலாக வந்து எக்ஸ் ஒய் ஜெட் யூஸ் பண்றதுனால நம்ம அதையே ஃபாலோ பண்றோம், வேற ஒன்றும் இல்லை. எந்த ஆல்பபெட் வேணும் நீங்க போடலாம். சோ இந்த ஆல்பபெட் எல்லாம் நமக்கு அன்னோன், இந்த வேல்யூ எல்லாம் நமக்கு தெரியாது. ஓகேங்களா, அதனால வந்து இதெல்லாம் நம்ம அன்னோன் சொல்றோம். லீனியர் ஈக்குவேஷன்னா என்னன்னா x ஓட பவர் 1 இருக்குல்ல, 1 y ஓட பவர் 1 z ஓட பவர், இந்த மாதிரி பவர் வந்து 1 இருந்துச்சுன்னா அதெல்லாம் லீனியர் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. சோ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணாலே நீங்க ஒரு லைன் கிடைக்குங்கிறதுனால தான் அது லீனியர் ஈக்குவேஷன் சொல்றாங்க. இப்போ x பவர் 2 வந்துருச்சுன்னா அது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க, x பவர் 3 வந்துருச்சுன்னா அது கியூபிக் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. சோ இப்போ வந்து லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 3 வேரியபிள்ஸ் எப்படி சால்வ் பண்ணனும்னா எலிமினேஷன் மெத்தட் வச்சு சால்வ் பண்ணனும். அது நான் இந்த சம் எடுக்கும்போது உங்களுக்கு சொல்லி தரேன். அப்புறம் ஒரு லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணனும்னா உங்களுக்கு ஒரே ஒரு அன்னோன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் போதும், சால்வ் பண்ணிடலாம். ரெண்டு அன்னோன் இருந்துச்சுன்னா ரெண்டு ஈக்குவேஷன் வேணும், மூணு அன்னோன் இருந்துச்சுன்னா டெஃபினட்டா மூணு ஈக்குவேஷன் வேணும். ஓகேங்களா, சோ எவ்வளவு அன்னோன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு ஈக்குவேஷன்ஸ் இருந்தா மட்டும்தான் நம்மளால அந்த டைப் ஆஃப் ஈக்குவேஷன் நம்மளால சால்வ் பண்ண முடியும். இப்போ இந்த சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மூணு அன்னோன் இருக்கு, அதே மாதிரி மூணு xyz மூணு அன்னோன் இருக்கு, அதே மாதிரி மூணு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. அதனால நம்ம இத கண்டிப்பா ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா, சோ எடுத்தோட சால்வ் பண்ணிடலாம். இது ஈக்குவேஷன் 1 னு வச்சுக்கலாம், இது ஈக்குவேஷன் 2, இது ஈக்குவேஷன் 3 னு வச்சுக்கலாம். சோ எலிமினேஷன் மெத்தட்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணி ஏதோ ஒரு அன்னோனை எலிமினேட் பண்ணனும். இப்போ இதையே பார்த்துக்கோங்க, ஈக்குவேஷன் 1 ம் ஈக்குவேஷன் 2 ம் ஆட் பண்ணாலே உங்களுக்கு y எலிமினேட் ஆயிடும். ஏன்னா y + y இருக்கு, இங்க -y இருக்கு. சோ y எலிமினேட் ஆயிடும். உங்களுக்கு x and z ல ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். சோ ஃபர்ஸ்ட் அது பண்ணிடலாமா? சோ ஆட் பண்ணாலே எலிமினேட் ஆகும். சோ adding 1 and 2. So x plus y plus z is equal to 5 வச்சுக்கலாம். 2x minus y plus z is equal to 9 இருக்கு. ஓகேங்களா, சோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது plus y minus y கேன்சல் ஆயிடும். x plus 2x வந்து உங்களுக்கு 3x plus 2z is equal to 14. இத நான் ஈக்குவேஷன் 4 னு வச்சுக்கிறேன். இப்போ x and z ஃபார்ம் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. நமக்கு இன்னொரு ஈக்குவேஷனும் x and z லயே வந்துருச்சுனா அப்போ 2 ஈக்குவேஷன்ஸ் 2 அன்னோன்ஸ் ஆகும். அப்ப ஈஸியா ஒரு வேரியபிள் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா, சோ இப்போ x and z வர மாதிரி 2 and 3 ஐ நீங்க ஈக்குவேட் பண்ணும்போது x and z வர மாதிரி நீங்க y ஐ எலிமினேட் பண்ணனும். இப்போ y ஐ எலிமினேட் பண்ணனும்னா ஈக்குவேஷன் 2 இங்க 2 ல -y இருக்கு, இங்க -2y இருக்கு. சோ ஈக்குவேஷன் 2 ல into 2 ஆல மல்டிப்ளை பண்ணா இங்க இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லயும் உங்களுக்கு y எலிமினேட் ஆகும் இல்லையா? சோ ஈக்குவேஷன் 2 நான் 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். ஈக்குவேஷன் 2 into 2 is equal to 4x minus 2y plus z is equal to 2z is equal to 18. ஓகேங்களா, எல்லா எலிமெண்ட் ஒட்டி y கூட மட்டும் 2 ஆல மல்டிப்ளை பண்ண கூடாது, எல்லா எலிமெண்ட்டுக்கும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும். சோ 2 into 2x வந்து 4x minus 2y plus 2z is equal to 9 2s 18 வந்துருச்சு. இப்போ ஈக்குவேஷன் 3 ஐ நான் அப்படியே எழுதிக்கலாம், ஒரு மாற்றமும் கிடையாது. x minus 2y plus 3z is equal to 16. இப்போ ரெண்டுமே மைனஸ் சிம்பிள் இருக்கு, ஆனா நம்ம y எலிமினேட் ஆகும். அதனால நம்ம சப்ட்ராக்ட் பண்ணனும். இப்போ ஈக்குவேஷன் 2 ல இருந்து 3 ஐ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணனும்னா இங்க மைனஸ் வரும், இங்க பிளஸ், இங்க சிம்பிள் எல்லாம் அப்படியே மாறிடும் இல்லையா? சப்ட்ராக்ட் மைனஸ் இன்டு ஆல மல்டிப்ளை பண்றோம். பண்ணும்போது உங்களுக்கு சிம்பிள் எல்லாம் இங்க மாறிடும். மைனஸ் பிளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிடும், மைனஸ் எல்லாம் பிளஸ் ஆயிடும். சோ -2y + 2y ஆயிடுச்சு. அதனால இது கேன்சல் அவுட் ஆயிடுது, y ஐ எலிமினேட் பண்ணிட்டோம் மறுபடியும். அப்ப நம்ம என்ன ஈக்குவேஷன் கிடைக்குது? 4x - x is equal to 3x minus z is equal to 2. சோ இது ஈக்குவேஷன் 5 வச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு x and z ல ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சு, இங்கேயும் x and z ல ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு. சோ 2 ஈக்குவேஷன்ஸ் 2 அன்னோன்ஸ். இத சால்வ் பண்ணா நம்ம ஒரு வேரியபிள் சால்வ் பண்ணிடலாம். சோ இந்த 4 and 5 சால்வ் பண்றதுக்கு முன்னாடி எந்த வேரியபிள் எலிமினேட் பண்ணனும்னு பாத்தீங்கன்னா எது ஈஸியான எலிமினேட் ஆகுற வேரியபிள் பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்துச்சு, அது ஈஸியா. இங்க வந்து 3x, இங்கேயும் 3x இருக்கு. சோ x ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம், எது மல்டிப்ளையே பண்ணாம. சோ ரெண்டுத்தையும் இதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணாலே உங்களுக்கு x நலிஃபை ஆயிடும். சோ ஈக்குவேஷன் சப்ட்ராக்டிங் 4 from 5, equation 4 from 5. ஓகேங்களா, சோ ஈக்குவேஷன் 4 என்ன கிடைச்சிருக்கு? 3x plus 2z is equal to 14. இங்க 3x minus z is equal to 2. சோ சப்ட்ராக்ட் பண்றேன், இங்க சிம்பிள்லாம் மாறும். ஓகேங்களா, சோ 3x minus 3 plus 3x minus 3x கேன்சல் ஆயிடும்.
உங்களுக்கு என்ன கிடைக்கும் 3z is equal to 14 minus 2 12. So z is equal to உங்களுக்கு 12 by 3 that is equal to 4 கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான். ஒரு unknown கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு அதான் ப்ராப்ளமே. ஸோ இதுதான் மெத்தட்னு கிடையாது. இது கொஞ்சம் சிம்பிளிஃபைடா ஈஸியா நீங்க பண்ணணும். சீக்கிரம் சம் முடிக்கணும்னா இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியன்ட் ஆனாலும் நீங்க எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இங்க 1 and 3 நீங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேட் பண்றீங்கன்னா பண்ணிக்கோங்க, உங்க இஷ்டம். 3 and 2 எது வேணா உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஆனா ஈக்குவேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாயிட்டே போகும். நான் கொஞ்சம் ரெடியூஸ்டா பண்ணனும்னா ஒரு எலிமெண்ட்டை டார்கெட் பண்ணி அந்த எலிமெண்ட்டை ரெண்டு ஈக்குவேஷனையும் எலிமினேட் பண்றோம்னா நமக்கு ஈஸியா 2 ஈக்குவேஷன்ஸ் 2 unknowns வந்துரும். அதுல இருந்து ஈஸியா ஒரு எலிமெண்ட் கண்டுபிடிச்சிட்டாலே ரொம்ப ஈஸி. இந்த z is equal to 4 நீங்க எதுல வேணா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். எது சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். 4 ல கூட சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், 5 ல கூட சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். எங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஈஸின்னு பாருங்க, அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. இங்க z மட்டும் தான் இருக்கு, மல்டிப்ளை பண்ண வேண்டியது. சோ நான் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். சோ z is equal to 4ங்கிறது வந்து ஈக்குவேஷன் 5 நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சோ 3x minus z க்கு பதிலா 4 போட்டுக்கிறேன் is equal to 2. 3x is equal to 4 minus 4 அங்க போனா plus 4 2 plus 4 6 x is equal to 2 6 by 3 2. இப்போ x வேல்யூ தெரியும், y வேல்யூ தெரியும். இந்த மூணு ஈக்குவேஷன்ல எந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் உங்களுக்கு கண்டிப்பா ஆன்சர் கிடைக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் தான் ஈஸியா இருக்கு, அதனால அதுல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சோ 2 plus y நமக்கு தெரியாது, z வந்து 4 is equal to 5 இருக்கு. சோ y plus 6 is equal to 5, y is equal to 5 minus 6 ஆகும், that is equal to -1. சோ இதுதான் உங்களோட ஆன்சர். சோ அன்னோன்ஸ் எல்லாமே நம்ம இப்போ known quantity மாறிடுச்சு, அதாவது நம்ம அன்னோனா கண்டுபிடிச்சிட்டோம். z is equal to 4, x is equal to 2, y is equal to -1. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேங்களா? சோ அடுத்த சம் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன்ல என்ன சொல்றாங்க, 1/x minus 2/y plus 4 is equal to 0. இங்க 1/y 1/z இங்க எல்லாமே by, அதாவது டினாமினேட்டர்ல கொடுத்திருக்காங்க, ஃபிராக்ஷன்ஸ்ல கொடுத்திருக்காங்க. சோ ஃபிராக்ஷன்ஸ்ல கொடுத்தா நம்ம வந்து சால்வ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா? சோ LCM எல்லாம் எடுத்தோம்னா நமக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா மாறிடும். அதனால நம்ம இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணனும்னா, இந்த 1/x பதிலா நான் p is equal to 1/x ன்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி q is equal to 1/y ஆ வச்சுக்கிறேன். அதே மாதிரி r is equal to pqr is equal to 1/z ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? சோ 1/x க்கு பதிலா p சப்ஸ்டிட்யூட் பண்றோம், 1/y க்கு பதிலா q சப்ஸ்டிட்யூட் பண்றோம், 1/z க்கு பதிலா r சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஃபைனலா ஆன்சர் pqr கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி அத pqr நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணாவே நமக்கு xyz கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா? சோ ஈக்குவேஷன் 1 என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 1/x பதிலா p minus 2 into q plus 4 இருக்கு, இந்த பக்கம் இருக்கு, அது அந்த பக்கம் போடுறேன் -4. இது ஈக்குவேஷன் 1 ஆ வச்சுக்கலாம். இது ஈக்குவேஷன் 2 எப்படி சால்வ் பண்றது, q minus r is equal to -1. ஈக்குவேஷன் 2. ஓகேங்களா? +1 அந்த பக்கம் எடுத்து போயிருக்கேன், -1. நெக்ஸ்ட் 2 into 1/z கொடுத்துருக்கேன். 1/z வந்து நமக்கு r plus 3 into x 3 into 1/x 3p 1/x வந்து நமக்கு p is equal to 14. இது ஈக்குவேஷன் 3. இப்போ என்ன கிடைச்சிருக்குன்னா எல்லாமே 3 unknowns இருக்கு, 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு, ஆனா எதுலயுமே எல்லாமே ரெப்ரசன்ட் ஆகல. அதனால ஒரு வேரியபிளை நம்ம ஏதோ எலிமினேட் பண்ணி ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் 2 unknowns வர மாதிரி, 2 ஈக்குவேஷன்ஸ் 2 unknowns வர மாதிரி, சேம் unknowns வர மாதிரி ஒரு நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம். இப்போ பாத்தீங்கன்னா இங்க 2q இருக்கு, இங்க q இருக்கு. இங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா q எலிமினேட் ஆகும், p க்கும் r க்கும் ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிரும். சோ அந்த ஈக்குவேஷனும் தேர்ட் ஈக்குவேஷனும் நம்ம சால்வ் பண்ணா உங்களுக்கு ஏதோ ஒரு வேரியபிள் கிடைச்சிரும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் p minus 2q. சோ solving 1 and 2. ஓகேங்களா? is equal to -4. இப்போ ஈக்குவேஷன் 2 into 2 பண்ணா நமக்கு 2q minus r கிடைக்கும் is equal to -1. 2q minus 2r, sorry, 2q minus 2r is equal to -2. எல்லாத்தையும் மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா? சோ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணா உங்களுக்கு p வேற எதுவுமே எலிமெண்டே இல்ல, q வந்து இங்க -2q பிளஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணவே போதும். சோ +2q -2q மைனஸ் சப்ட்ராக்ட் ஆயிடும், -2r is equal to 6 வரும். -4 -2 வந்து உங்களுக்கு -6. சோ நான் ஈக்குவேஷன் நம்பர் 4 ஆ வச்சுக்கிறேன். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 3யும் ஈக்குவேஷன் நம்பர் 4ம் r உம் p மட்டும் தான் இருக்கு, இங்கேயும் r p மட்டும் தான் இருக்கு. சோ ரெண்டு ஈக்குவேஷன் 2 unknowns. இப்போ இத சால்வ் பண்ணா கண்டிப்பா ஏதோ ஒரு வேரியபிள் கிடைச்சிரும். சோ எதை எலிமினேட் பண்ணலாம் பாத்தீங்களா, -2r இருக்கு, இங்க +2r இருக்கு. சோ டைரக்ட்டா ஆட் பண்ணாலே r எலிமினேட் ஆகும். சோ ஈக்குவேட்டிங் 3 and 4, ஈக்குவேஷன் 3 and 4 வந்து ஆட் பண்றோம். அப்போ வந்து ஈக்குவேஷன் 3 என்னன்னு எழுதலாம், 3p plus 2r, 2r is equal to 14. இங்க p minus 2r is equal to -6.
ஓகேங்களா சோ +2 or -2 or cancel ஆயிரும் 4p is equal to 14 minus 6 வந்து உங்களுக்கு 8 so p is equal to 2 so p கண்டுபிடிச்சாச்சுன்னா ஈஸியா நம்ம r கண்டுபிடிச்சலாம் so p ஏதாவது வேரியபிள் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா p இங்க ஈக்குவேஷன் நம்பர் 3 ல போடுறேன் p வந்து so 2r plus 3 into 2 is equal to 14 இருக்கு 2r is equal to 3 to 6 6 அந்த பக்கம் போனா 8 r is equal to 8 by 2 that is equal to 4 இப்போ p யும் r ம் கிடைச்சிருச்சு இப்போ q கூட கண்டுபிடிச்சிடலாம் p இப்போ ஒரு வேரியபிள் கண்டுபிடிச்சாலே உங்களுக்கு எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா p க்கு q க்குமே தனி ரிலேஷன் இருக்கு சோ p போட்டே உங்களுக்கு ஈக்குவேஷன் 1 ல p is equal to 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க so 2 minus 2q is equal to minus 4 ன்னு இருக்கு so minus 2q is equal to minus 6 plus 2 அந்த பக்கம் போனா minus 2 ஆயிரும் so minus 6 minus minus cancel ஆகுது so q is equal to 6 by 2 that's equal to 3 ஓகேங்களா சோ இப்போ ஈஸியா p q r மூணு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நமக்கு என்ன தெரியும் p is equal to 1 by x q is equal to 1 by y r is equal to 1 by z சோ நமக்கு x y z வேணும் இல்லையா x is equal to அப்ப x is equal to என்ன 1 by p so p யோட ரெசிப்ரோக்கல் 1 by 2 y is equal to 1 by y is equal to 1 by q q யோட ரெசிப்ரோக்கல் 1 by 3 z is equal to 1 by r 1 by 4 அவ்வளவுதான் மூணு சொல்யூஷன் நமக்கு கிடைச்சிருச்சு ஓகேங்களா அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் x plus 20 is equal to 3y plus by 2 plus 10 is equal to 2z plus 5 is equal to 110 minus y plus z ன்னு கொடுத்துட்டாங்க சோ எல்லாமே ஈக்குவல் கொடுத்துட்டாங்க சோ நம்ம எது வேணா எடுத்து நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு இருக்கிற ரெண்டு சைடு வந்து நம்ம எடுத்து நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ நான் இப்போ இது ஈக்குவேஷனே பாருங்க 2 unknowns 2 ஈக்குவேஷன்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி நம்ம ஏதாவது செட்டப் வர முடியும் பார்க்கலாம் இப்போ இங்க பாத்தீங்கன்னா x y இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா xy ஃபார்ம் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும் இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா y இருக்கு z இருக்கு yz ஈக்குவேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும் இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா மறுபடியும் yz ஈக்குவேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும் சோ இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம ஈக்குவேட் பண்ணிடலாம் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் நான் 3y by 2 3y by 2 plus 10 is equal to 2z plus 5 ங்கிற செட்டப்பை நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா சோ 3y by 2 is equal to plus 10 அந்த சைடு எடுத்துட்டு போனா minus 5 plus 10 அந்த 10 அந்த சைடு எடுத்துட்டு போனா minus 10 ஆயிரும் 2z plus 5 minus 10 so 3y by 2 is equal to 2z minus 5 3y is equal to 2 cross multiply பண்ணா 4z minus 10 வரும் ஓகேங்களா சோ நான் z இங்க வச்சுக்கிறேன் z இங்க வச்சுக்கிறேன் y அந்த பக்கம் கொண்டு வரேன் minus 3y 10 இந்த பக்கம் கொண்டு வந்துறேன் சோ plus 10 சோ இது ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா சோ இப்போ அதே மாதிரி இந்த ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுவோம் இப்போ 2z plus 5 is equal to 110 minus y minus z minus open bracket open பண்ணிட்டா மைனஸ் வந்துரும் ஓகேங்களா சோ இப்போ x z y எல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வந்துடலாம் கான்ஸ்டன்ட்ஸ்ல ஒரு பக்கம் எடுத்து போயிடலாம் சோ 2z z minus z இந்த பக்கம் வந்தா plus z ஆயிரும் plus y is equal to 110 minus 5 வரும் ஓகேங்களா சோ 3z plus y is equal to 105 இது வந்து ஈக்குவேஷன் 2 ன்னு வெச்சுக்கிறேன் சோ ஈக்குவேஷன் 1 and 2 சால்வ் பண்ணா நமக்கு கண்டிப்பா ஒரு வேரியபிள் இருக்கும் சோ எதை எலிமினேட் பண்ணான்னு பாத்தீங்கன்னா y எலிமினேட் பண்ணிடலாம் ஈக்குவேஷன் 2 வந்து 3 ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு y எலிமினேட் ஆகும் ஓகேங்களா சோ 1 and 2 சால்வ் பண்ணும்போது 4z minus 3y is equal to 10 இருக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் into 3 பண்றேன் சோ 3 3s are 9z வரும் plus 3y is equal to 105 into 3 105 into 3 உங்களுக்கு 315 வரும் சோ ஆட் பண்ணாலே போதும் உங்களுக்கு y கேன்சல் அவுட் ஆயிரும் சோ y கேன்சல் ஆகுது ஆட் தான் பண்றோம் சோ 13z is equal to 325 வருது சோ z is equal to 325 divided by 13 வந்து உங்களுக்கு 25 டைம்ஸ் கேன்சல் அவுட் ஆகும் சோ z is equal to 25 சோ அவ்வளவுதான் ஒரு வேரியபிள் கண்டுபிடிச்சாலே நம்ம ஈக்குவேஷன் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் z is equal to 25 நீங்க எங்க வேணா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கறேன் ஈக்குவேஷன் 2 ல வந்து z is equal to 25 சப்ஸ்டிட்யூட் பண்றேன் 25 so 3 into 25 plus y is equal to 105 so y is equal to 3 into 25 வந்து 75 so அந்த பக்கம் போனா 105 minus 75 so y is equal to 105 minus 75 எவ்வளவு 30
ஸோ எக்ஸ் Z2 Yவும் கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் எக்ஸ்க்கு நம்ம எந்த ஈக்குவேஷனுமே ஃபார்ம் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறத என்ன கொடுத்துருக்காங்க, x plus 20 is equal to 3y/2 plus 10 கொடுத்துருக்காங்க. ஸோ plus 2 இந்த பக்கம் வந்தால் minus 10 ஆயிடும். ஸோ x plus 20 minus 10 is equal to 3y/2. ஸோ x plus 10 is equal to 3 into y நமக்கு தெரியும், y is 30. 3 into 30/2. ஸோ x is equal to இது 15 times cancel ஆகும். 3 into 15 வந்து உங்களுக்கு 45. 45 minus 10. ஸோ x is equal to 35. ஓகேங்களா, அவ்வளோதான் ஆன்சர் கிடைச்சிருச்சு. x is equal to 35, y is equal to 30, z is equal to 25. இதுதான் நம்மளோட required answer. ஸோ ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோமா? ஓகேங்களா. ஸோ அடுத்த சம் வந்து அடுத்த வீடியோவில் போட்டுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.